கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பொதுமக்களை வெறிநாய்கள் விரட்டி கடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் 7 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் குறித்து அப்பகுதி மக்களிடம் பேசினோம். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் தேவகிருஷ்ணன். கடலூர் மாவட்டம் நெய்வேலி வடக்குத்து பகுதியைச் சேர்ந்த ராகுல் என்ற 12 வயது சிறுவன் வெறிநாய் கடித்ததில் ராபிஸ் நோய் தாக்கி கடந்த 2ஆம் தேதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கோ ஆதனூர் கிராமத்தில் வெறிநாய் ஒன்று பொதுமக்களை இன்று மீண்டும் விரட்டி கடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தனஜெயம் என்பவர் உடல்நிலை சரியில்லாமல் வீட்டிற்குள் படுத்திருந்த நிலையில் உள்ளே புகுந்த வெறிநாய் அவரையும் கடித்து குதறியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் வெறிநாய்க்கு பயந்து வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டிற்குள்ளேயே பதுங்கிக் கொண்டனர். வெறிநாய் அங்கிருந்து சென்றதை அடுத்து நாய் கடித்த 7 பேர் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். படுகாயமடைந்த தனஜெயம் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் கடலூர் மாவட்ட நிர்வாகம் வெறிநாய் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து ஆதனூர் பகுதியைச் சேர்ந்த ராம் பிரகாஷ் ராஜேந்திரனிடம் பேசினோம். இன்னைக்கு 7 பேர் கடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நெய்வேலியில ஒரு சிறுவன் வெறிநாய் கடிச்சு உயிரிழந்திருக்கிறான். இது குறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நாய்கள் படித்து அதுக்கான அந்த விஷ ஊசிகள் போடணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப அதிகமாக சீரியஸ் ஆகி ராசர் மனைவி மேல்மருத்துவக்காக இது பாண்டிச்சேரி அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்த நடவடிக்கை கடலூர் மாவட்டத்தில் செய்யணும்னு வேண்டுகிறேன். செய்தியாளர் தேவகிருஷ்ணன் வழங்கும் கூடுதல் தகவல். கிராம பகுதிகளிலும் தெருநாய்கள் அதிகமாகி உள்ளது. அதாவது பொதுமக்களை நாய்கள் பாதுகாத்து வந்த காலம் போயிட்டு தற்போது நாய்களால் பொதுமக்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. இதனால் நாய்களை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ரஞ்சித். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.